ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நம்ம வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தியோ இல்லை வறுமையோ வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல அனுமதி கொடுக்க வேண்டியது நம்ம வீட்டு நிலைவாசல் தாங்க. நிலைவாசல் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை நிலையாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை தடவுறது மூலமாக எப்படி பணவரவை அதிகரிக்கலாம், வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தா நிலைவாசல் அப்படிங்கிறது சுக்கிரன் மற்றும் லக்ஷ்மி அம்சம் கொண்டதுங்க. நிலைவாசல் சுத்தமாக மங்களகரமாக இருந்தால் மட்டும்தான் மகாலட்சுமி உள்ளே வருவாங்க. உங்கள் வீட்டில் எவ்வளவுதான் உழைச்சாலும் பணம் தங்க மாட்டேங்குதா? அப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் வீட்டு நிலைவாசலை தான். செல்வத்தை கவரும் அந்த ரகசிய பொருள் வேற ஒன்றும் இல்லைங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய் பொடி மற்றும் சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் கலந்த கலவை தான். பச்சை கற்பூரம் என்பது குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளுங்க. பணத்தை ஈர்க்கும் தன்மை பச்சை கற்பூரத்திற்கு உண்டு. ஏலக்காய் இது சுக்கிரனின் அம்சங்க. சுக்கிரன் நல்லா இருந்தாலே சொகுசு வாழ்க்கை தேடி வருங்க. நெய் இது தெய்வ கடாட்சத்தை நிலைநிறுத்துங்க. வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து முடிச்சுட்டு நிலைவாசலை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிடுங்க. அப்புறம் நான் சொன்ன இந்த 3 பொருளையும் கலந்து நிலைவாசலோட மேல் பகுதியிலையும் 2 பக்க ஓரங்கள்லையும் லேசாக தடவுங்க. தடவும் போது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இதோட வாசனைக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுங்க. பணத்தடைகள் தானாக விலகும். நிலைவாசலில் இதை தடவுறது மட்டும் போதாதுங்க. சில விஷயங்களை மறந்து கூட செஞ்சிடாதீங்க. நிலைவாசல் ஓரத்தில் குப்பை வைக்காதீங்க. வாசலுக்கு நேரம் நின்று யார்கிட்டையும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாதுங்க. முக்கியமாக நிலைவாசலில் உட்காரவே கூடாதுங்க. இந்த சின்ன பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வேறு என்னென்ன மங்களகரமான விஷயங்கள் செய்வீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.